வணக்கம். விளையாட்டுத்துறைக்கு தமிழ்நாடு அரசு இன்னும் அதிக அளவில் உதவிகள் செய்ய வேண்டும். செஸ் கிராண்ட் மாஸ்டர் இளம்பரிதி கோரிக்கை. அடுத்தடுத்த போட்டிகளில் கலந்து கொள்ள இளம்பரிதிக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை. கௌரிவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் தனியார் பள்ளியின் 15ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதே பள்ளியில் படித்து கடந்த மாதம் இந்தியாவின் 90வது மற்றும் தமிழகத்தின் 35வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற இளம்பரிதி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். கஜகஸ்தானில் நடைபெறும் செஸ் போட்டியில் கலந்து கொள்வதற்காக பள்ளி நிர்வாகம் சார்பில் இளம்பரிதிக்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கிராண்ட் மாஸ்டர் இளம்பரிதி கூறுகையில், நான் இந்தியாவின் 90வது மற்றும் தமிழகத்தின் 35வது செஸ் கிராண்ட் மாஸ்டர். கடந்த மாதம் போஸ்னியா மற்றும் ஹெர்சகோனாவில் நடந்த செஸ் போட்டியில் பங்கேற்று நான் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றேன். 2600 ரேட்டிங் பெறுவது எனது இலக்கு. வருங்காலத்தில் 2700 ரேட்டிங் பெற்று வேர்ல்டு சாம்பியன் ஆவதுதான் எனது குறிக்கோள். நான் படித்த பள்ளி நிகழ்ச்சிக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு நன்றி. நான் இதற்கு முன்பு போட்டிகளுக்கு செல்லும் போது பள்ளியில் இருந்து உதவி செய்வார்கள். இதில் அதிகமாக எனது தந்தை தான் போட்டிகளுக்கான செலவுகளை பார்த்து கொண்டார். எனவே அரசு என்னை போன்ற விளையாட்டு வீரர்களுக்கு உதவி செய்தால் நன்றாக இருக்கும். அரசு சார்பில் விளையாட்டு போட்டிகள் அதிக அளவில் நடத்துவது, அவர்களுக்கு நிதி வழங்குவது சம்பந்தமாக உதவினால் நன்றாக இருக்கும். தமிழ்நாடு அரசு சார்பில் விளையாட்டுத் துறைக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். இன்னும் அதிக அளவில் உதவிகள் செய்தால் நன்றாக இருக்கும். எல்லா விளையாட்டுகளையும் என்ஜாய் செய்து பார்க்க வேண்டும். எல்லா விளையாட்டையும் சமமாக பார்த்தால் நன்றாக இருக்கும் என தெரிவித்தார். தற்போது அவர் அளித்துள்ள பேட்டியை காண்போம். என் பேர் இளம்பரிதி. நான் இந்தியாவோட 90th கிராண்ட் மாஸ்டர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 35th கிராண்ட் மாஸ்டர். இப்போ லாஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் நான் பாஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா கண்ட்ரியில் விஜயஜினா ஓப்பன் டோர்னமெண்ட்டில் நான் கிராண்ட் மாஸ்டர் ஆனேன். இப்போ இன்னைக்கு எங்க விளையாட போறீங்க? என்ன மாதிரியான போட்டி நான் இன்னைக்கு தஜிகிஸ்தான் கிளம்புறேன். பிரசிடென்ட் கப் அப்படின்னு டோர்னமெண்ட் பேர். அது ஓப்பன் டோர்னமெண்ட். கிராண்ட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் விளையாடுவாங்க. ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக விளையாடுற டோர்னமெண்ட். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கிளாஸ்ல இருந்தும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் முன்னாடி. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல் மேம், கரஸ்பாண்டன்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க டோர்னமெண்ட் போகும்போது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு இலக்கு என்ன? இப்போ என்னோட இலக்கு 2600 ரேட்டிங் போகிறது தான் என்னோட இலக்கு. என்னோட ஃபியூச்சர் கோல் 2700 ரேட்டிங் போய் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது தான் என்னோட கோல். இப்போ நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுதான் என்னோட இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பொதுவாக இந்த கேம்ஸில் அரசாங்கம் வெற்றி பெற்ற பிறகு எல்லாருக்கும் ஊக்கத்தொகை கொடுக்குது. அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சப்போர்ட் அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு தேவைப்படுது? ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. மோஸ்ட்லி அப்பா தான் டோர்னமெண்ட்டோட ஃபைனான்சியல் சப்போர்ட்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். எந்த மாதிரி நீங்கள் அந்த சப்போர்ட்டை எதிர்பார்க்குறீங்க? விளையாட்டு வீரர்களுக்கு ஸோ கரண்டாக இப்போ SDATயில் சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் CDS ஸ்கீமில் சேர்த்துருக்காங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். தமிழக துணை முதல்வர் இருக்காரு, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு. உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறையில் எந்த மாதிரி ஊக்கத்தை அவர் மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க, எதிர்பார்க்குறீங்க? ஸோ டோர்னமெண்ட்ஸ் நிறையா கண்டக்ட் பண்ணுறது ப்ளஸ் ஃபினான்சியல் சப்போர்ட் இன்னும் நிறையா பண்ணுறது பெட்டராக இருக்குது. இப்போ வரைக்கும் பண்ணுறது தமிழக அரசு விளையாட்டுத்துறைக்கு பண்ணுற அந்த சப்போர்ட் பத்தலன்றீங்களா? இல்லைங்க, இன்னும் நல்லா தான் இருக்குதுங்க. நான் இன்னும் பெட்டராக பண்ணலாம். இப்போ கிரிக்கெட், கபடி, செஸ் இந்த கேமில் செஸ் ஒரு ரேஞ்சில் பார்க்கப்படுது அப்படின்னு மக்களோட ஒரு தாட் இருக்குது. கபடி ஒரு ரேஞ்சில் பார்க்கப்படுது, கிரிக்கெட் ஒரு ரேஞ்சில் பார்க்கப்படுது. இந்த கேம் எப்படி பார்க்குறீங்க? நான் நீங்கள் சொன்ன எல்லா ஸ்போர்ட்ஸுமே என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பேன். நான் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் விளையாடுறவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கும், கபடிக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கும், கபடிக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த மாதங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படும்? மீடியாவே உட்காரு, அதை கட் பண்ணிக்கலாம். அதை பேசினாலும் மேலே வரைக்கும் ரீச் ஆகும்.
தேங்க்யூ. Congratulations, green team. வெயிட் பண்ணு சார். ரெடி ஓகே. ரெடி சார். ரெடி. தேங்க்யூ. Congratulations, green team. வெயிட் பண்ணு சார். ரெடி ஓகே. ரெடி சார். ரெடி.